ஹே ஆல், மண்டே நைட் டின்னர் vlog பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு வந்து தனித்தனியாக நிற்காம எல்லாம் கலந்துருக்கும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஹாட் வாட்டர் இருக்குல்ல, அதில் தான் பிசையணும். நீங்கள் கை தாங்குற அளவுக்கு எவ்வளோ பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்தால் போதும். அதை போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பெரட்டி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். கூட வந்து முட்டை அவிக்கிறதுக்கு போட்டாச்சு. அது சைடாக வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சைட்லேயே சப்பாத்திக்கு மாவும் உருட்டி வச்சாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அது வந்து நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை கட் பண்ணி நம்ம அதில் போட்டால் கிரேவி ரெடி ஆகிடும். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.